نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام إنما بعثت لأتمم مكارم الأخلاق صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அகிரத்தாருக்கு ரப்பாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்று குறித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த விழாவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மௌலானா ரஹ்மத்துல்லா முன்பை ஹஸ்ரத் புதுச்சேரி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் அவர்களே, இங்கே திரளாக அமர்ந்திருக்கிற சுல்தான்பேட்டை மற்றும் புதுச்சேரி மாவட்ட பள்ளிவாசல் நிர்வாகத்தினர்களே, ஜமாத்துல் உலமாவினுடைய அங்கத்தார்களே, எனக்கு முன்னே இங்கே ஒரு அருமையான உரையை தந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஹசரத் பெருந்தகை பாக்கவியார் அவர்களே, வாலிப நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தமிழகம் எங்கும் மீலாது பெருவிழாக்கள் தொடர்படியாக நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. மாவட்டம் சார்ந்து சில ஊர்களிலும் ஊர்கள் தோறும் சில இடங்களில் வாரம் வாரமும் சில இடங்களில் 12 நாட்கள் தொடர் பயானம் நடந்து கொண்டு நபியை பற்றி பல்வேறு கண்ணோட்டங்களில் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் மனதில் பெருமானாரை பதிவு செய்வதற்காக வேண்டி எப்படியெல்லாம் வாழ்க்கைக்கு நாயகம் தேவையோ அந்த வகைகளில் எல்லாம் நமக்கு காட்டப்படுகிறது. நாம் அந்த நிகழ்ச்சிகளிலே அமர்ந்து பெருமானாருடைய அந்த உயரிய வாழ்க்கையை நம்முடைய இதயத்தில் எடுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்காக வேண்டி உண்டான நியத்துகளையும் முன்வைக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு புதுச்சேரியில இந்த நிகழ்வை ஜமாத்துல் உலமா புதுச்சேரி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை அருமையாக முன்னெடுத்திருக்கிறார்கள். இதிலே இளைஞர்களுடைய சமூக கடமை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பேசுங்கன்னு எனக்கு தலைப்பு தந்திருக்காங்க. What is the role and responsibility? The social responsibility of the youth. ஒரு இளைஞனாக இருப்பவனுடைய சமூக கடமை என்ன, அவன் கட்டமைப்பதற்கு அவர் என்ன விதமான செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தோடு சில செய்திகளை பதிவு செய்ய சொல்லி இருக்கிறார்கள். சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக பேசப்படுகிற செய்தி, குறிப்பாக பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் அதிகமாக பேசப்படுகிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி குறித்து
சமூகத்திலே அங்கமாக இருக்கிற நாம் என்னமான பங்களிப்புகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் பேசுறான். அதோட சேர்த்து எத்திக்கல் அப்படிங்கிறத ஒண்ணு பேசுறான். எத்திக்ஸ் அப்படின்னு சொன்னா நேர்மை, நியாயம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்ப இது ஒரு பாடமாக வைக்கப்படுகிறது. படிப்பவர்கள் என்ன அந்த எத்திக்ஸோட இருக்கணும். ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு எத்திக்ஸ் சொல்லி கொடுக்கணும். இப்படிதான் இருக்கணும். ஒவ்வொரு துறைக்குமே அதனுடைய நியாயங்கள் என்ன அப்படிங்கிறத பாடமாக எடுக்கப்படுகிறது. இன்னும் ஒரு படி மேலே போய் இன்னைக்கு எல்லாரும் கம்ப்யூட்டர், அது இது இன்டர்நெட்லாம் வந்த பின்னாடி திருட்டுங்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப படிக்காதவன் திருடுறத விட படிக்கிறவன் தான் நல்ல திருடுறான். ஏன்னா அதை அப்படி சொல்லி கொடுக்கணும். எப்படி சுமார்ட்டா திருடுறது. நான் கொஞ்ச நாள் துபாயில ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நாள் ஆபீஸ்ல என்னுடைய சிஸ்டத்தை திறந்த உடனே பத்திரிகையில வருது, துபாயில இருக்கக்கூடிய துபாய் இஸ்லாமிக் பேங்க்ல கொள்ளையடிக்கப்பட்டது, காசு எடுத்துட்டாங்க, பல கோடி ரூபாய் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையில கலீஜ் டைம்ஸ் அப்படின்னு துபாயில இருக்கக்கூடிய பத்திரிகையில வருது. அத பார்த்த உடனே எனக்கு ஒரு ஷாக். ஏன் அப்படின்னு கேட்டா, எனக்கு சேலரி அமௌண்ட் அதில் தான் இருக்கு. என் ஆபீஸ்ல சேலரி போடுறது அந்த பேங்க்ல தான் போடுவான். ஏன்னா ஆட்டையை போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நெட்டுக்குள்ள போய் என் பேங்க் அக்கௌண்ட்டை எடுத்து பார்த்தேன், என் காசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என் சேலரி அக்கௌண்ட்டுக்குள்ள போய் உடனே டக்குன்னு நமக்கு அப்படித்தானே யோசனை வரும். நம்ம காசு இல்லை, உழைச்சது காசு, சிரமப்பட்ட காசு. உள்ள போய் எடுத்து பார்த்த உடனே என்னுடைய 102 ரூபா கரெக்டா இருந்துச்சு. 102 திரம்ஸ். அது போதும். 102 திரம்னா நம்ம உழைச்சது இல்லை. சாதாரணமா பாக்குறதுக்கு 102 திரம் தான். ஆனா நம்ம உழைச்சது இல்லை. உடனே திரும்ப பேங்க் அக்கௌண்ட்டை மூடிட்டு திரும்ப இந்த பேப்பருக்கு வந்தேன். அதுல படிச்சு பார்த்தா என்ன போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னா, அதை திருநவன் யூரோப்ல இருந்து திருடிருக்கான். ஐரோப்பியால உட்கார்ந்து இங்க இருந்து கையை வச்சு இந்த பேங்க்ல இருந்து உருவிருக்கான். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு உலகம் அப்படி ஆயிடுச்சு. The globe became a village அப்படின்னா இந்த உலகமே ஒரு கிராமமாக மாறிவிட்டது. எங்கிருந்து எதுவும் நடத்தலாம். அதே மாதிரி நம்முடைய சிந்தனையும் மாறி போச்சு. ரொம்ப இல்லதான். அன்னைக்கு ஒரு நண்பர் சந்திச்சுட்டு கேட்டாரு, அதுல எங்க கொஞ்ச நாளா காணும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரு, சுவிட்சர்லாந்துக்கு விசிட் போயிருந்தோம். லீவு வந்துச்சு, பிள்ளைகளுக்கெல்லாம் சுவிட்சர்லாந்து போயிருந்தோம். ஏதோ கொல்ல பக்கம் சுவிட்சர்லாந்து இருக்க மாதிரி சுவிட்சர்லாந்து போயிட்டு வர்றேங்கிறியான்னா அவர் சொல்றாரு, இப்ப இந்த கொடைக்கானல், இந்த ஊட்டி அதெல்லாம் போறதில்ல, அதெல்லாம் போர் அடிச்சு போச்சு. அதனால இப்போ இதே நீங்க அவர் ஒன்னே என்கிட்ட கேட்கிறார், நீங்க இன்னும் சுவிட்சர்லாந்து போனது இல்லையா? நம்ம என்ன அம்பானி வீட்டுக்கு அடுத்த வீட்டுல பிறந்திருக்கோம், சுவிட்சர்லாந்து போனது வேண்டாம், பாஸ்போர்ட்டை கொடுங்க, அதை எடுத்து ஒரு இது புக் பண்ணி தரப்படும். எங்க பார்த்தாலும் கிரீனரியா இருக்கு. என்ன அருமையான ட்ரிப் தெரியுமா? மண்டை மாறிடுச்சு. இப்ப இங்க இதுக்கு போக மாட்டேங்கிறான். எதுக்கு? கொடைக்கானலுக்கு போறேன்னு அவுடேட் இருக்கான். சரி நிறைய வேண்டாம் பாக்குறதுங்கிறான். ஏன்னு கேட்டா உலகம் இப்படி வந்துருச்சுங்கிறான். இப்ப நெட்ல உட்கார்ந்து திருடி இருக்கான். யூரோப்ல இருந்து ஐரோப்பால இருந்து உட்கார்ந்து துபாயில உள்ள இஸ்லாமிக் பேங்க்ல உள்ள காசை பல கோடி ரூபாய் ஆட்டையை போட்டான். ஒரு நிமிஷத்துல, ஒரு செகண்ட்ல திருடிடுறான். இன்னைக்கு அதுக்காக வேண்டிய என்ன செய்யறான் அப்படின்னா, எத்திக்கல் ஹேக்கர்னு ஒண்ணு வச்சுக்கான். ஹேக்கர்னாலே திருடுறது, அடுத்ததை பாக்குறது, அடுத்தவன் என்ன செய்யறான்னு பாக்குறது. அதுலயே ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் வச்சிருக்கான். நேர்மையாக எப்படி திருடுவது, அதாவது திருடுவதுன்னா அடுத்தவனை எப்படி பாக்குறது. சொல்றது பார்த்தீங்களா? ஏன்னா உலகம் வித்தியாசமா போயிட்டே இருக்கான். இன்னைக்கு இப்ப எல்லாமே என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இந்த பேடிஎம்ல கொண்டு வந்துட்டான். இப்ப பசங்களை, நான் காலேஜ்ல இருக்கேன்ல, வெளியே வந்தோடனே டீயை குடிச்சிட்டு பேடிஎம்ல தான் 10 ரூபாயை ஷேர் பண்றான். பயலுங்க அந்த டீ கடைக்காரன் மண்டையிலே அடிச்சுக்கிறான். இதே இதுக்கு போய் 2 ரூபாய் எனக்கு குடிச்சுக்கிறான்டா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கறி கடைக்கு கறி வாங்க போயிருந்தேன். அந்த ஆள் காலையில கோமா ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. முதல்ல சுபு தொழுது ஃபர்ஸ்ட் ஆளா போயிருந்தேன். அவர் சொல்றாரு, உனக்கு கறியே கிடையாது, போடா போடா அப்படின்னு. காலையில இந்த ஆள் இப்படி கட்டிட்டு இருக்கான். வாங்குறதா இல்லையான்னு போய் கேட்டவங்க, ஏங்க என்னமோ பேடிஎம் இதை கொண்டு வந்து இப்படி காட்டுறாங்க, இதுல பேங்க்ல விழுந்தா அதுல நமக்கு 200 ரூபாய் புடிச்சுக்கிறான், நம்மளே அல்லான்னு ஆடு வாங்கிட்டு வந்து இங்க வெட்டிடுறான். அவர் சொல்றாரு, சார் என்னதான் இருந்தாலும் இப்படி கல்லாவை திறந்து பார்க்கும்போது காசு இருந்தா தானே சார் சந்தோஷமா இருக்கான். உண்மைதானே அவர் சொல்றதுங்க. அதனால அந்த ஆளுக்கு கறி இவன் போனா போயிட்டு போறான், இன்னும் 2 பேர் கறி வாங்க வருவான், எப்படி வித்துடலாம் நம்ம, இவன்ட்ட வித்து போட்டு பேங்க்ல போய் அவன் நிக்கிறது கேட்கிறானே. சார் ஸ்கூலுக்கு ஃபீஸ் 30,000 ரூபாய்,
அதுல கெட்டனுங்கிறான் இப்படின்னு உடனே பீப் அப்படின்ட்டு 30 ரூபாய் காலியா போயிருது. இப்ப நம்ம கெட்டினா எப்படி இருக்கும்? ஒரு கெட்டு காசு எடுத்துட்டு போகணும், அங்க எண்ணி பார்க்கணும், அவன் எண்ணும் போது பார்த்துக்கிட்டே இருப்போம். அதுல பெரிய விஷயம் நம்ம என்றது மட்டும் இல்ல, எதிராளி எண்ணும் போது அதை பார்க்கும் போது ஒரு சந்தோஷமா இருக்கணும் நமக்கு. அடாடா நம்ம வீட்டு காசு ஒரு கெட்ட என்றானடா இவன். ஏன்னு கேட்டா அது நம்ம சொல்றது இல்ல, அல்லாஹ் சொல்றான். இன்சானுக்குன்னு ஒரு குணம் இருக்கிறது, மனிதனுக்கு. குர்ஆன் பேசும் ஜமஅ மா லம் ஃபஅத்தத யஹ்ஸபு அன்னமா லஹு அக்லதா. அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதனுக்கு ஒரு குணம் உண்டு, பொருளாதாரத்தை சேர்ப்பான், சேர்த்த பொருளாதாரத்தை எண்ணி எண்ணி பார்ப்பான். அதுல அவனுக்கு ஒரு பெரிய ஆனந்தம். அந்த காசை தொட்டு தடவி அதை இப்படி பார்த்து அந்த நோட்டையும் திருப்ப. இப்ப நீங்க சிட்டிக்குள்ள போய் ஏதாவது ஓடாத ஒரு கடைக்குண்டை நின்றுங்க, ஒரு 2 மணி நேரம் நின்று பாருங்களேன், அவனுக்கு மொத்தமே 2000 ரூபாய் ஓடி இருக்கும் அன்னைக்கு, அவ்வளவுதான். ஆனாலும் கூட ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த கல்லாவை திறப்பாரு, அந்த ஓனர் அந்த காசை எடுத்து பார்ப்பாரு. அந்த 4 நோட்டு தான் இருக்கும், 500 ரூபாய் நோட்டு. அதை இப்படி எண்ணிட்டு உள்ள வச்சு பூட்டும் போது ஒரு சிரிப்பு சிரிச்சுக்குவானே, சரிங்களானா இல்லையா? அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த ஓடுற 2000 இருக்குடா நம்மள்ட்ட அப்படிங்கும் போது. அன்னைக்கு ஒரு சொல்றான், பீப்புக்கும் போது 30 ரூபாய் போயிருந்த செத்து, அதுல பீப்புன்னு சத்தம் கேட்குதே இல்லையா, ஹார்ட்ல டக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது இல்லைன்னா. எத்திக்கல் ஹேக்கான திருடுறத கூட எப்படி ஒழுக்கமா, இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை கடுமையாக பயன்படுத்தப்படுகிறது இன்னைக்கு. அதே மாதிரி இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நிறைய பேர் நமக்கு வழி சொல்றாங்க. ரே பாய், நீங்க எல்லாம் உனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியலையா, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னன்னே தெரியல, சமூக கடமைகளை குறித்து புரியாத ஆளுகளா நீங்க வாட்டி ஏதோ ஒரு லோகத்துல அரபு நாட்டுல இருக்க மாதிரி அப்படிலாம் பாடம் எடுக்கலாம். இன்னைக்கு என்னுடைய தம்பிமாருக்கு, இந்த இளம் பிள்ளைகளுக்கு சில வழிகாட்டுதல்களை பெருமானார் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். உலகத்துக்கே சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம தான் சொல்லிக் கொடுத்தோம், உலகத்திற்கே ஒழுக்கத்தை நம்ம தான் சொல்லிக் கொடுத்தோம். நீ படிக்கும் போது இந்த ஒழுக்கம்லாம் வேணும், நீ வியாபாரம் பண்ணும் போது இந்த ஒழுக்கம்லாம் வேணும் அப்படின்லாம் அல்லாஹ் சொல்லல. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒழுக்கம் தான். அவன் எங்க போய் நின்னாலும் அவனுடைய கடமைப்பாட்டை இறைவன் பார்க்கிறான் என்ற எண்ணத்தோடு செய்கிற போது அவன் எல்லா இடத்துலயும் பயப்படுவான். அந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், ஜமஅ மா லம் ஃபஅத்ததா, மனிதன் காசை சேர்க்கிறான், சேர்த்து விட்டு எண்ணி எண்ணி பார்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், யஹ்ஸபு அன்னமா லஹு அக்லதா. ஒருத்தனுடைய பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு 5 கோடி ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் சாக மாட்டேன்னு நினைக்கிறானே. அல்லாஹ் சொல்றான், 5 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா போடா டேய், என்னை எப்படி காப்பாத்திடுவாங்கடா, அப்போலோ தூக்கி கொண்டு போய் ஓட்டினாலும் காப்பாத்துவாங்களடா, 5 கோடிக்கு அதிபதி இருப்போம்ல அப்படின்னா. அல்லாஹ் சொல்றான், கல்ல அட முட்டாப்பையவே, அந்த காசு நீ சம்பாதிச்சது, நீ சம்பாதித்த ஒரு பொருள் உன்னை எப்படி காப்பாத்தும்? நீ உருவாக்கினது, அது உன்னை உருவாக்காது, அது வரும்போதும் அவ்வளவுதான். உன் திறமை என்ன தெரியுமா? இஸ்லாமிய வரலாறுகளிலும் இன்னைக்கு உள்ள சயின்ஸ்லயும் சொல்லித்தரான். ஒரு நல்ல முதலாளி யார் தெரியுமா? இஸ்லாமிய வரலாறு சொல்லும், மார்க்கெட்டுக்கு வரும்போது 5 கோடி ரூபாய் எடுத்துட்டு வந்து போட்டு பிசினஸ் பண்ணி 10 கோடி சம்பாதிக்கிறவன்ல, மார்க்கெட்டுக்கு வரும்போது 10 ரூபாயோட வரணும், வெளியே போகும்போது 10 கோடியோட போகணும். அதுதான் பிசினஸ் மேன், அறிவாளி. எல்லா காசையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் முதலீட்டு போடுறேன் அப்புறம் 1 ரூபாய், அது என்ன முட்டாத்தனமானது? 10 ரூபாய் பாக்கெட்ல இருக்கணும், உள்ள வரணும், போகும்போது 10 கோடியோட போகணும். இது யார் சொல்லி கொடுத்தா? இது நமக்கான சுன்னத். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இருந்து வந்துட்டாங்க, மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்தாச்சு. வந்து கேட்டாங்க, எனக்கு உங்க சொத்தை தர்றேன், என் வீட்டுக்காரியை தர்றேன் அப்படி இப்படின்னு அந்த கூட உள்ள சகோதரர் சொல்றார். ஒரே ஒரு வார்த்தை கேட்டாங்க, உங்க வீட்டுல என்ன இருக்கு? அவர் சொன்னார், ஒரு கப் நெய், ஒரு கப் நெய் இருக்கு, அந்த நெய்யை கொடுங்க, மார்க்கெட் எங்க இருக்குன்னு காட்டுங்க அப்படின்னாங்க. மார்க்கெட் இதாங்க மார்க்கெட். நாங்க நெய்யை வாங்கிட்டு போனாங்க. அடுத்த 1 வருஷத்துல ஒரு ஊரில் இருந்து அடுத்த ஊர் வரை ஒட்டகம் இருக்கிறது. அந்த ஊருடைய டாப் மோஸ்ட் பிசினஸ்மேன் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா. அவரு தன்னுடைய பிசினஸுக்கான ஸ்ட்ராட்டஜி சொல்றார். பிசினஸுக்கான ஸ்ட்ராட்டஜி சொல்றார். அழகான செய்தியை சொல்றாங்க. அதில் ஒரு செய்தி, நான் ஏன் இப்படி, அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, நீங்க எப்படி இப்படி வளர்றீங்க? ஒரு கப் நெய் அது இப்ப 25 30 ஒட்டகம் நிக்கிற அளவுக்கு எப்படி பிசினஸ் மாறுச்சு? அழகா ஒரு செய்தியை சொன்னார். எனக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? நான் கடனுக்கு பொருளை வாங்க மாட்டேன், எவனுக்கு கடனுக்கு கொடுக்க மாட்டேன். நீ எவ்வளவு வச்சிருந்தாலும் சரி, கடனுக்கு விற்கவே மாட்டேன், கடனுக்கு வாங்கவே மாட்டேன். அப்படி வாங்கவே அப்படியே கொடுப்பேன், அவ்வளவுதான். காசு வச்சிருக்கியா, காசுக்கு தான் பொருள். இது என்னுடைய சுத்தத்துல ஒண்ணுன்னு.
இன்னைக்கு பிசினஸ்னாலே கடன் வாங்காம பண்ண முடியாதுங்கிறானே, பேங்க் லோன் இல்லாம நடக்காதுங்கிறானே. அதுல வாய் பேசலாங்கிறது, லோன் போடாம ஏதாவது பண்ண முடியுமான்னு லோனை போட்டு லோன் அலையிறானே. உண்மையா இல்லையா? சமூக கடமைகளை குறித்து சகோதரர்களே, சமூக கடமைன்னா என்னன்னா, ஒருத்தர் நம்ம இந்த உலகத்துல சேர்ந்து சேர்ந்து தான் வாழ முடியும். நான் மட்டும் தனியா முளைச்சு நின்று வாழ்ந்துட முடியாது. நம்ம ஒருத்தர் பொருளை உருவாக்கணும், ஒருத்தர் வாங்கணும், ஒருத்தர் சாப்பாடை உருவாக்கணும், இன்னொருத்தர் வாங்கணும். இப்படி எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து வாழணும். அழகா சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைச்சு இந்த உலக மக்கள் எல்லோரோடும் வாழ வேண்டும் என்று நமக்கு ஒரு நிலைமையை ஆக்கினான். அமெரிக்காக்காரன் கூட வாழணும், ரஷ்யாக்காரன் கூட வாழணும், ஐரோப்பாக்காரன் கூட வாழணும், எல்லாரோடையும் வாழணும். ஆனா அப்படி வாழ்றதுக்கு சாத்தியக்கூறு கம்மிங்கிறதுனால நமக்குன்னு ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்தார். அதில் நம் மனைவி உண்டு, மக்கள் உண்டு, தாய் தந்தை உண்டு, சகோதரர்கள் உண்டு. இந்த இந்த சொந்த பந்தங்களிடத்துல உலக குணம் அவ்வளவு இருக்கும். உலக குணம் அவ்வளவு இருக்கும். யாராவது ஒருத்தன் வந்து குடும்பத்துல சண்டை இல்லாம இருந்து பாத்திருக்கீங்களா? எல்லாரையும் அரவணைச்சி போய் ஏதாவது ஒரு சின்ன சின்ன, ஏன்னா அவன் அமெரிக்கா குணத்துல ஒருத்தன் இருப்பான் நம்ம வீட்டுல, நம்ம பெத்த பிள்ளைய ஐரோப்பா குணத்துல ஒண்ணு இருக்கும். அது கூட எல்லாம் வாழ்றாங்களா? வாழ்ந்து பார்த்தா தானே தெரியும். வாழ்ந்து பார்த்தா பெருமானார் அழகா சொல்லுவாங்க, அல் அர்வாஹு ஜுனூதும் முஷன்னதா, அல் அர்வாஹு ஜுனூதும் முஷன்னதா, மா தஆரஃப மின்ஹா இக்தலஃப் வ மா தனாக்கர மின்ஹா இக்தலஃப். முதல்ல ரூஹுகளை அல்லாஹ் படைத்து அப்படி ஒரு தேன்கூடு மாதிரி வச்சிருக்கான். தேன்கூடு மாதிரி. இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டதுன்னு பெருமானார் சொல்லி தர்றாங்க. How the world was created. பெருமானார் சொல்லுகிறார்கள், ஒரு தேன்கூடு மாதிரி ரூஹுகள் இருந்தது. மாத்த ஆரஃப மின்ஹா யஅதப. எந்த உயிர்கள் எல்லாம் பக்கத்தில் இருந்ததோ அந்த உயிர்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இந்த உலகத்துக்கு வந்த பின்னாடி ரொம்ப சந்தோஷமா சந்திச்சுவோம். திடீர்னு ரயில்ல போயிட்டே இருப்போங்க, யாராவது ஒருத்தவங்க வந்து பக்கத்துல உட்காருவாங்க. முதல்ல பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கும், அப்புறம் கொஞ்சம் பேச்சு, அப்புறம் பார்த்தா பயங்கர நெருக்கமாயி போன் நம்பர் வாங்கி பேசி, சில பேர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பான், சில பேர் சம்பந்தமே முடிச்சிருவான் அந்த குடும்பத்துல போய். நடக்குதா இல்லையா? இந்த மக்காவுக்கு போறவங்க எல்லாம் பார்த்தா நிறைய பேர் சம்பந்தமே இங்கிருந்து அங்க போய் கோயம்புத்தூர்னா நம்ம கூட மக்காவுக்கு வந்திருந்தான், அருமையான குடும்பங்க, அப்புறம் என்ன இருக்குன்னு சம்பந்தம் முடிச்சுட்டேன் பாரு. நம்மளால அப்படி போய் முடிக்க முடியாது. அங்க அந்த ஆலமுல் அருவாகல அந்த ரூஹை பார்த்திருப்பாரு, அல்லாஹ் அந்த இணக்கத்தை ஏற்படுத்திடுவான். பெருமானார் சொல்றாங்க, மாத்தனா கரமின்ஹா இஹ்தலப். கொஞ்சம் தூரமா இருந்துச்சு ஒரு ரூஹ், பக்கத்துல இல்ல, பின்னாடி இருந்துச்சு அந்த தேன்கூட்ல அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துக்கு வந்த பின்னாடி பார்த்தாலும் பிடிக்காதான். சில அண்ணன் தம்பிகள் இருப்பாங்க, இல்ல எதிரி மாதிரியே இருப்பாங்க, கூட்டுக்கு வைங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை. இதெல்லாம் தூரமா நின்றதுன்னு அர்த்தம். இத 2007 துபாயில ஒரு பயான் பண்ண ஒரு இடத்துல, துபாயில ஒரு இடத்துல தஃப்சீர் பண்றேன். இந்த ஹதீஸை சொல்லி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சொல்லி முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னு ஒருத்தர் வந்தார் என்கிட்ட வந்து, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தியை சொன்னீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னத்தை சொன்னேன்? நிறைய பேசினேன். இல்ல அந்த ரூஹு சிலதை பார்த்தா நமக்கு பிடிச்சு போயிடும்னு சொன்னீங்கல்ல அப்படின்னாரு. ஆமாங்க, இந்த பிலிப்பைனி பிள்ளைய, பொம்பளை பிள்ளைய இந்த ஊர்ல கூட்டக்கூடியா சின்னதா இருக்கு, அதுல பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா. நான் சொன்னேன், இது வேற நோயிடா, இது இந்த நோய். அவனுக்கு எப்படி மூளை வேலை செய்துவாரு? ரசூல்லாவே சேர்த்து இருக்கிறான். நான் நரகத்துக்கு போனா கூப்பிடுறான், ரசூல்லாவே சொல்லிட்டு அது வேற நோய், அது டாக்டர்கிட்ட போய் சரி பண்ண வேண்டியது. இந்த பிள்ளைகளை அல்லாஹ் சொல்லல, மனிதர்களை இயற்கையிலே பார்த்தா ஒரு வருமா இல்லையா? சார் நான் அடிக்கடி சொல்றது, நான் துபாயில ஃபேமிலியோட இருந்தேன். எனக்கு பக்கத்துல மயிலாடுதுறைக்காரர் ஒருத்தர் குடும்பத்தோட இருந்தார். நான் திடீர்னு கார்ல போகும்போது அவர்கிட்ட சொல்லுவேன், ஏங்க உங்க வீட்டுக்காரங்க கொண்டு வந்து வீட்டுல விட்டு போகல, பேசிட்டு இருந்தீங்களா, தனியா கிடக்கல. ஏன்னா அந்த ஊர்ல யாருமே இருக்க மாட்டான், வீட்டை இழுத்து பூட்டிட்டு வந்துருவோம். ஆபீஸ் முடிஞ்சோட போய் தான் திறப்போம். இந்த அம்மா ஒத்தையிலே கிடக்குமேன்னு அவர்கிட்ட சொன்னா அவர் சொல்லுவாரு, இல்ல இருக்குங்க, பக்கத்து வீட்டுல போய் அம்மா என் ஒய்ஃப் பேசிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்பாரு. நான் கேட்டேன், உங்க வீட்டுக்கு பக்கத்துல இந்தியாக்காரங்களே இல்லையே, தமிழ்நாட்டுக்காரங்களே இல்லையே, யார்கிட்ட போய் பேசிக்கிட்டு? அவர் சொன்னார், எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பாகிஸ்தானி வீடு கேட்டுருங்க, அங்க போய் பேசிக்கிட்டு இருந்தேன். மயிலாடுதுறை அங்க உனக்கு ஒரு தெரியுமாட்டேன். இல்ல தெரியாது. உன் வீட்டுக்காரம்மா தெரியாது. பாகிஸ்தானி பிள்ளைக்கு தமிழ் தெரியாது. உன் வீட்டுக்காரம்மா எப்படி அதெல்லாம் பேசுவாங்க. நீ எதுக்கு? நான் வந்ததுல இருந்து அந்த அம்மா அங்கதான் இருக்கு, நான் போகும்போது தான் அந்த அம்மா திரும்பி வருங்கிறானே. அவர் சொல்றாரு, 2 பேரும் ஆனா உலக பாசை இருக்கிறது, எப்படியாவது பேசி கம்யூனிகேட் பண்ணிடுவாங்கன்னாரு. ஆச்சரியமா இருக்குன்னு அவர் சொல்றாரு, இது கேவல ஆச்சரியப்படல, இன்னொன்னு சொல்லட்டுமான்னாரு. சொல்லுங்க அப்படின்னு. நான் ஊருக்கு போனா என் ஒய்ஃபு போன் பண்ணி அந்த அம்மாட்ட 1 மணி நேரம் பேசுனானே. நான் கேட்டேன், என்னடா கொடூரமா இருக்குது,
நேர்ல அடுத்த மொழிகிட்ட பேசு, அந்த அம்மா போன்ல பேசுமா 1 மணி நேரம். அப்பதான் அந்த ஹதீஸுக்கு எனக்கு விளக்கம் புரிஞ்சது. ஓஹோ, உறவு இல்லாவிட்டாலும் மொழிகள் மாறி இருந்தாலும் தேசங்கள் மாறி இருந்தாலும் ஒரு லிங்க் கிடைச்சுக்குது இல்லையா? நான் சொல்றது அப்ப அல்லாஹ் தஆலா வேற வேற இடத்துல வச்சிருந்தாலும் இந்த உலகத்துல ஒண்ணா வாழ வைக்கலாம். அந்த மக்களோட தான் நம்ம இணைஞ்சு வாழணும், சேர்ந்து வாழணும், அவங்கள புரிஞ்சுக்கணும், அவங்க வித்தியாசமா இருப்பாங்க, அவங்கள சகிச்சுக்கணும், பொறுத்துக்கணும் அப்படின்லாம் குர்ஆன் சொல்லுது. இன்னைக்கு எங்க இளைஞர்களுக்கு எதை சொல்லி தந்து நம்ம வளர்க்கணும்? இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்க பெருமானார் என்ன சொல்லி தந்தாங்க? சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நபுவத்திற்கு முன்னும் 1000 பாடம் உண்டு நமக்கு. பெருமானார் நபுவத்து பெற்ற பின்னாடி தான் பாடம் இல்லை, பெறுவதற்கு முன்னமே நமக்கு பாடம் தான். ஏன் அப்படின்னு கேட்டா, முதல்ல வந்து அந்த மக்களிடத்துல போய் நபுவத்தை சொல்லும் போது அவங்க கேட்டாங்க, நீ போய் சொல்றீங்க, உங்க நபுவத்துக்கு என்ன அத்தாட்சி அப்படின்னு கேட்டாங்க. லவ்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லி அஃபலா தாகிலூன். பெருமானார் கேட்கிறார்கள், 40 ஆண்டு காலம் உங்கள் முன்னாலே இருந்தேனே, நடந்தேனே, தொழில் செய்தேனே, என்னை அமீன் என்று சொன்னீர்களே, இவர்தான் உண்மையாளர் என்று சொன்னீர்களே, உங்கள் பொருட்களை கொண்டு என்னிடத்தில் தந்து வைத்தீர்களே அமானிதத்தை, ஒரு நாள் மோசடி செய்யலையே, ஒரு நாள் போய் சொல்லியே. தன் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட போய் சொல்லாத நாயகம் தன் 40 ஆண்டு காலத்தை முன்னால வச்சாங்க. ரசூல் கொடுத்த சர்டிபிகேட் எது தெரியுமா? 40 வருஷம் முன்னாடி வாழ்ந்தல்ல, என் பேரை சொல்லி ஏதாவது சொல், என் நபுவத்துக்கு அதுதான் சான்றுனாங்க. யார சொல்லலாம்? அந்த 40 வருஷம் என்ன? அதுதான் வாலிபம். பெருமானாருடைய சின்ன வயசு. பெருமானார் அந்த காலத்தில் வளர்த்ததைத்தான் நபுவத்துக்கு பின்னாடி அப்பவே அல்லாஹ் வடித்தெடுத்தான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான் ஒரு ஆயத்துல, வஸ்தனஅதுக லினஃப்ஸி, நபிமார்களே உங்களை நான் எனக்காக வேண்டி படைத்திருக்கிறேன். எனக்கு எப்படி தோதுவோ அப்படி அழகா உங்களை இந்த உலகத்துல நான் ப்ரொஜெக்ட் பண்ணுவேன். வஸ்தனஅதுக லினஃப்ஸி, நீங்களாக படைக்கப்பட்டதல்ல, எனக்கென்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்களே, சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ரஹ்மத்துல் முஹ்தாத், எங்கு தொட்டாலும் இனிப்பவர்கள் பெருமானார், எங்கு தொட்டாலும் ரஹ்மத்து. இந்த ரஹ்மத்துக்கு ஒரு அடையாளம் மனித உருவில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது பெருமானாரை தான் சொல்ல வேண்டும். ரஹ்மத்துல் முஹ்தாத். ஒரு கவிஞன் அழகாக சொல்லுவார், வள்ளல் நபியின் வாழ்வதனை கற்போரி, வள்ளல் நபியின் வாழ்வதனை கற்போரி, உளமினிக்கும் உயிர் இனிக்கும் வெள்ளும் நூறு பாவினிக்கும், ஆய்ந்திடுவோர் அணிவினிக்கும், பாடிடுவோர் நாவினிக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி காலம் காலமாக பேசினாலும் அது மனதுக்கும் நம்முடைய நாவுக்கும் இனிப்பான செய்திகளாக இருக்கும். தன்னுடைய சின்ன வயசுல அந்த வாலிபம் அப்படிங்கிறதுனுடைய முக்கியத்துவத்தை இன்னைக்கு நிறைய புரிகிறது இல்லை. நான் ஒரு கல்லூரியில பேராசிரியராக இருக்கிறேன். நிறைய மாணவர்களை, உங்களுடைய தம்பிகளை, உங்களுடைய சகோதரிகளின் பிள்ளைகளை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். இந்த காலத்து பிள்ளைகள் ஒரு வித்தியாசமா வளரலாம். இந்த ஜெனரேஷன் கேப்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் வித்தியாசம் இப்ப ரொம்ப இருக்கு. அவங்கள நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல. அவர் பேசுற பேச்சு புரிஞ்சுக்க முடியல, அவருடைய பாடி லாங்குவேஜ் புரிஞ்சுக்க முடியல, அவன் என்ன விரும்புறான்னு தெரிஞ்சுக்க முடியல. ஒரு பையனை கூப்பிட்டு அன்னைக்கு கேட்கிறேன், தம்பி படிச்சுட்டு என்ன செய்ய போறீங்க, படிச்சுட்டு என்ன செய்ய போறீங்க அப்படின்னோடனே என்ன எப்படி பார்த்தான், என்னப்பா ஒரு மாதிரி பாக்குற, என்னடா செய்ய போறேன்னு. இல்ல, அதை படிக்க வச்சது தான் முடிவு பண்ணணும்னா. எப்படி சொல்லலாம்? படிக்க வச்சவர் தான் முடிவு பண்ணணும்னா. இல்ல எனக்கு புரியலன்னு. இல்ல எங்க அத்தா இதை படினாரு, படிச்சுட்டேன், என்ன வேலை வாங்கணுமோ அதான் வாங்கி தருவாரு, இது நம்ம என்ன செய்ய முடியுங்களா? சார் நம்மளாம் அப்படி பேசுனது இல்லை. நம்ம நிறைய பேர் காலேஜுக்கு அவன் தான் போய் சேரணும், அத்தா வரமாட்டாரு. அவருக்கு இங்க வேலை இருக்கும், கடை இருக்கும், தொழில் இருக்கும், வியாபாரம் இருக்கும், இல்ல விவசாயியா இருப்பாரு. அவனே யாரையாவது கூட்டிட்டு போய் கையெழுத்து போட்டு அச்சா இவன் தான் எங்க அண்ணன், இவன் தான் எங்க பெரியப்பான்னு கையெழுத்து போட்டு சேர்த்து விட்டவர்கள் உண்டு. ஆனால் இன்றைய குழந்தைகள் அப்படி அல்ல. அவன் கேட்கிறான், எங்க அத்தாவே முடிவு பண்ணுவார், வேலையை அவரே வாங்கி கொடுப்பார், வேற என்னெல்லாம் செய்வாருன்னு கேட்டேன். இன்னும் வேற ஏதாவது அவர் பெத்ததுக்கு ஒண்ணு. அன்னைக்கு ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, என் பையன் ஒரு கேள்வி கேட்டாங்கிறது பதில் சொல்ல தெரியல, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் என்ன பெத்தன்னு கேட்கிறான். நான் சொன்னேன், இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. கேட்கிறான் சார், பதில் சொல்ல முடியல அவன் கேட்கிற கேள்விக்கு.
உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கௌலாக சொல்வார்கள், லா துரப்பு அவுலாதக்கும் கமா ரப்பாக்கும் ஆபாஅக்கும் லிஅன்னஹும் خلقوا من زمان غير زمانكم. Don't raise your children as your parent raised you. எப்ப பார்த்தாலும் நம்ம ஒண்ணு சொல்லுவோம், எங்கத்தானா இங்க எப்படி தெரியுமா வளர்த்தாங்கன்னு கேட்போம். நம்ம சொல்லுவோம்ல, எங்க பாபா எங்களை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா, நாங்க அவங்க உள்ள வந்தாங்க அப்படின்னு சொன்னா உட்கார மாட்டோம், எந்திரிச்சு போயிடுவோம் அப்படிலாம் சொல்லுவோம். இப்படின்னு ஒரு பையன் சொன்னோம்னா அவனு சொல்றான், நாங்களும் அப்படித்தான், அவர் வாசல் வந்த இந்த வாசல் வழியா வெளியே போயிடுவாங்கிறான். ஒரே நோயின்னு நீ ஏன் போட நோட்டுறன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. வாசல்ல செருப்ப ஒழுங்கா கலட்டலன்னு ஆரம்பிக்கிறாரு சார். உள்ள வந்தா பேப்பர் அடிக்கலாங்கிறாரு சார். அவருக்கு பேரு மிஸ்டர் பெர்ஃபெக்ட், நானும் எங்க அம்மாவும் வச்சிருக்கோங்கிறானு. என்னது அத்தாதான் இவனுக்கு பேர் வைக்கணும், இவன் அத்தாக்கு பேர் வைக்கிறான். மிஸ்டர் அவர் வந்தாலே நான் ஓடி போயிடுறேன். அலா துரப்பு அவுலாதக்கும் கமாரம் லிஅன்னஹும் خلقوا من زمان غير زمانكم. உங்கள் காலத்தில் பிறந்தவர்கள் அல்ல, அவங்க ஒரு வித்தியாசமான காலத்துல பிறந்துக்காங்க. ரொம்ப கவனமாக இந்த பிள்ளைகளை கையாள வேண்டிய காலம். அப்ப இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு அந்த வளர்ற பிள்ளைகளுக்கு உங்களுக்கான பதில் என்ன, அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க சொல்லி தர போறீங்க, அவர்களுக்கான பெருமானார் அதனுடைய குன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, ஒரு செய்தியை கடைசியா சொல்றேன். இப்ப நீங்க நிறைய பெற்றோர்கள் இங்க வந்திருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கான தேர்வு வழிகாட்டுதல் என்னவாக இருக்கும், நம்ம எதிர்காலத்துல என்ன ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேரண்ட் என்ன செய்யறாங்கன்னா என்கிட்ட வந்து கேட்கறாங்க, சார் இந்த நீட் கோச்சிங் சென்டர் ரொம்ப லேசா எங்க சார் இருக்கணும், ஏங்க அப்படின்னா, நான் படிக்கணும்னு நினைச்சேன் சார், முடியல, என் பையனை படிக்க வைக்கலாம். அதாவது என்னால முடியலடா, சாப்பிட அடிக்கி அப்படியே அடிக்குது, அவனை கூட்டு கேட்டா டாக்டரே வேணாங்கிறான். நிறைய பேர் பெத்தவங்க ஆசையை எப்படியாவது அவன் தலையில, என்னால முடியல நீ அடடா அப்படி செய்யக்கூடாது. சமீபமாக கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, அங்க போயிருந்தேன். கோல் செட்டிங், எப்படி தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தலைப்பு தந்திருந்தாங்க. சரி, நீ யதார்த்தமா போய் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 10வது 11வது 12வது கல்லூரி மாணவர்கள் முழுக்க உட்கார்ந்துருந்தான், வேற யாரும் கிடையாது. அப்ப சும்மா கேட்டேன், அக்கா உனக்கு என்னடா கோல் சொல்ற, உனக்கு என்ன இலக்கு, நீ என்னவாக விரும்புற அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு பையன் இருந்துச்சு, நான் டாக்டர் ஆகணும். ரைட், அடுத்தது நீ சொல்லு, நான் இன்ஜினியர் ஆகணும். அடுத்து இன்னொரு பையன் வந்து, நான் இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும், ஃப்ளைட் ஓட்டுறது இன்ஜினியரிங் படிக்கணும். 4வது பையன் எந்திரிச்சவன ஒரு பதில் சொன்னான் சார், ஆச்சரியம், தெரியாது அப்படின்னா. தப்புன்னு சொல்லிட்டான். என்ன இப்படி சொல்ற அப்படின்னா, சார் நீங்க கேட்டது எங்களை மாதிரி பொய் சொல்றதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை சார், டாக்டர் இன்ஜினியர் அது இதுன்னு எல்லா பையனும் இப்படி தான் சார் சொல்றான். நான் சொல்றேன், எனக்கு தெரியல, இலக்கு இல்லாத குழந்தைக்கு. நான் சொன்னேன், இன்னைக்கு நான் பேச வந்ததே உனக்கு தான், உட்கார், ஒன்ன மாதிரி ஆளுகளுக்கு தான் நீ பயானே. ஏன் அப்படின்னு கேட்டா, சும்மா சொல்லலாம் 10வது டாக்டர் படிக்க போறேன், அந்த இலக்கை எல்லாரும் போய் அடைகிறானா, எல்லாரும் அடைகிறானா? சமீபத்துல இந்தியாவில் ஒரு சர்வே ஒண்ணு எடுத்தான். அது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டுல 10th +2 ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எடுத்த பிள்ளைகளுடைய வரலாறை எடுத்தான். உள்ள போய் 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச பிள்ளைகள்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 ரேங்க்ல நல்லா படிச்சு வந்த பிள்ளைகளுடைய பேர் எடுத்து அவங்க எந்த ஊருன்னு ஆய்வு செஞ்சு நேரா அந்த ஊருக்கு போனான். இந்த ஃபர்ஸ்ட் 3 ரேங்க் எடுத்த பிள்ளைகள் என்ன செய்யுதுன்னு பார்த்தான். நல்ல யோசிச்சு பாருங்க. ஒரு பத்திரிக்கை இந்த வேலையாவே பார்த்தான். 25 வருஷத்துக்கு முன்னாடி தேர்ட் ரேங்க் வாங்கின பிள்ளை இன்னைக்கு என்ன செய்யணும், 10வதுல 500க்கு 498 மார்க் வாங்கின பையன். அப்ப அவன் பயங்கரமான ஆளா இருப்பான்ல, இருக்கணும்ல. உடனே அவனை தேடி டிராவல் பண்றான். போய் பார்த்தா சகோதரர்களே, அந்த ரிசல்ட் முடிஞ்சு அதுல எழுதுனா, இந்த 3 மார்க் வாங்கின எந்த பையலுமே எந்த பெரிய போஸ்டிங், சாதாரணமான ஒரு கம்பெனில ஒரு அசிஸ்டண்டா ஒரு பிகாம் இந்த வேலையை தான் பாக்குறானே தவிர ஒரு பெரிய லெவல்ல வரல. சும்மா சாதாரண அங்க வேலை. ஆனா இந்த மீடியமா படிச்சுட்டு அப்படி இப்படி திருச்சிட்டு இருந்தா பாருங்க, அவன் கம்பெனில மேனேஜரா இருக்கான் அல்லது ஓனரா இருக்கான், அல்லது இந்த கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து அரட்டடிச்சிட்டு வாத்தியாரையும் மாணவர்களையும் சேர்த்து ஓட்டுவாங்க இல்ல, அவங்க எல்லாம் எல்லா பேரும் ஓனரா இருக்கான். ஒண்ணு காலேஜ் நடத்துறான் அல்லது பெருசா ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கடைசி டெஸ்க் அவனுக்கு அப்படி ஒரு அறிவு தந்திருக்கு, முன்னாடி உட்கார்ந்த போறாங்க. அப்பதான் அந்த சர்வே ரிசல்ட் எழுதுனா, இப்படி படிக்க வைக்கிறது தப்பு போலுக்கு, இப்படி படிக்க வைக்கிறது தப்பு போலுக்கு. நம்மளும் அவங்களோட சேர்ந்து ஓடுறோம், ஊரே சொல்லுதுங்கிறதுக்காக வேண்டிய புள்ள ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன். அதெல்லாம் தப்பு சொல்லல சார், என்னவாக ஆக்க விரும்புகிறோம். இன்னைக்கு உலகத்திலேயே மாணவர்களுக்கு அந்த எஜுகேஷன் கொடுக்கறதுல ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு கேட்டா பின்லாந்து எஜுகேஷன். உலகத்திலேயே
பின்லாந்து எஜுகேஷன் மாதிரி இன்னொரு எஜுகேஷன் இன்டர்நேஷனல் குளோபலி கிடையாதுங்க உலகத்துல. பின்லாந்து எஜுகேஷன் தான் தருது. பின்லாந்துல அப்படி என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்டா 6 வயசுல தான் ஸ்கூலுக்கே அனுப்புறாங்க. 6 வயசுல தான் ஸ்கூலுக்கே அனுப்புறாங்க. 6 வயசுக்கு முன்னாடி எந்த பாடம் நடத்துறது கிடையாது. 6 வயசுக்கு முன்னாடி அந்த பிள்ளையை நானே வளர்க்கலாம். வீட்டுல உள்ளதை சொல்லிக் கொடுக்குறான். அத்தா அம்மாவும் சொல்லிக் கொடுக்குறாங்க. 6 வயசுக்கு மேல 7வது வயசுல தான் கொண்டு போய் பள்ளிக்கூடத்திலே சேர்க்கிறான். அதுக்கப்புறம் அவன் சயின்டிஸ்டா பெரிய பெரிய ஆளுகளா உருவாகி வர்றான். இந்த செய்தியை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எம்பெருமானார் சொல்லுகிறார்கள். அல் குலாமு பெருமானார் சொல்லுகிறார்கள். அல் குலாமு யுஅக்கு அன்ஹு யௌம ஸாபி வ யுமாது அன்ஹு அல் அதா வ யுஸம்மா இதா பலக 6 சினீன உல்திம். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா 3 வேளை அத்தா அம்மா செய்யணும். ஒன்னாவது முடி எடுக்கணும்னா அந்த அந்த உள்ள வயித்துல இருந்த முடி எடுக்கணும். 2வது கத்தனா செய்யணும் ஆம்பளை பிள்ளையா இருந்தா. 3வது நல்ல பெயர்களை வைக்கணும். அல் குலாமு யுஅக்கு அன்ஹு யௌம ஸாபி வ யுமாது அன்ஹு அல் அதா வ யுஸம்மா இதா பலக 6 சினீன உல்திம். பெருமானார் 6 வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அப்பன்னா அந்த பிள்ளைகளுக்கு பாடம் என்பதையே சொல்லி கொடுக்க வேண்டும். 6 வயசு வரை என்ன அத கூட தாலீம்னு பெருமானார் சொல்ல உத்தின், அதாவது வேல்யூ எஜுகேஷன், ஒழுக்கம் சார்ந்த கல்வி அந்த பிள்ளைக்கு கையில கொடுங்க. 6 வருஷம் நீங்க நடந்து காமிங்க. உங்க பிள்ளைகள் சொல்லிக் கொடுப்பதை எல்லாம் நம்புவதில்லை, நீங்கள் நடப்பதை நம்புகிறார்கள். நீங்க எப்படி நடக்கிறான்னு பாருங்க. அத்தா ஒருத்தர் வெளியே ஒருத்தர் தேடி வர்றாரு. சத்தம் கேட்ட உடனே அத்தா சொல்றாரு, அவன் வந்தா உயிர் எடுப்பான்டா, அவன் போய் இல்லைன்னு சொல்லுங்கிறாரு. இந்த பையன் வேகமா ஓடி போய் அத்தாவோட கூட்டாளி, அவரு சில கூட்டாளிகள் அப்படி இருப்பான்ல, போய் சொல்றாரு அத்தா இல்லைன்னு சொல்லிச்சிக்கிறான். அந்த பையன் ஒப்ப சொல்லி இருப்பான்டா, கரெக்டா சொல்ற பாரு, அத்தா இல்லைன்னு சொல்லிச்சு. இந்த உள்ள வர ஒப்பனை தூக்கிட்டு வர நேரம் உள்ள வந்துட்டாரு. என்னடா அவனை சொல்ற உடனே இந்த ஆளு பேசாம பேசிட்டு இருந்துட்டு அவர் போன பின்னாடி கேட்க என்னடா சொன்னேன், இல்ல அத்தா இல்லைன்னு சொல்லிச்சு. அடி கேட்டான். அப்படியா அத்தா இல்லைன்னு சொல்லணும், இவன் சொல்லி கொடுக்குறான் பொய்ய. ஒரு வருஷம் ஆனவன அவன் இவன்ட்ட போட்டு பாக்குறான், மகன் பொய் சொல்லணும்னு சொன்னல, இப்ப நான் சொல்றேன் பாரு ஒன்றாங்கிறான். என் மகன் எப்படி பொய் சொல்லலான்னு கேட்டா எப்படி சொல்லாம இருப்பான், நீ தானே சொல்லி கொடுத்த, அவன் சொல்லத்தானே செய்வான். அதனால நடந்து காண்பிப்பதில் நான் பெருமானார் சொன்னாங்க, ஒழுக்கம் என்பது அறிவு என்பதும் அப்படி வருவதல்ல, நீங்கள் நடந்து காண்பிப்பதே ஒரு முக்கியமான பருவம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அல்லாஹ் திருமறையில சொல்லுகிற போது சொல்லுவான், மனிதர்களை படைக்கிற அந்த விஷயத்தை குறித்து திருக்குர்ஆன் இப்படி பேசும். அல்லாஹ் தஆலா அதுல சொல்றான், அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் துஅஃபின் சும்ம ஜஅல மின் பஅதி துஅஃபின் குவ்வா. ஒரு சக்தி வாய்ந்த காலம், இளமையின் காலம். சரி, இந்த உலகத்தில் உள்ள எல்லா அழகுகளையும், எல்லா சுவைகளையும், எல்லா நலவுகளையும் ஒன்றாக்கி ஒரு இடத்தில் வைத்தால் அதுதான் இளமை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா நலவுகளையும் அழகுகளையும் ஒன்றாக்கி ஒரு இடத்தில் வைத்தால் அதுதான் இளமை. அது ஒரு ஃபெனட்டிக் ஏஜிங். அந்த காலத்துல என்ன செய்யணும்னு புரியாது, என்ன செய்யக்கூடாதுன்னு புரியாது, எதையும் செய்வான். அவனுக்கு எதெல்லாம் தோணுதோ அவ்வளவும் செய்வான். இன்னைக்குள்ள பிள்ளைகளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன, இன்னைக்குள்ள பேர பிள்ளைகளிடத்துல என்னதான் பஞ்சாயத்து சொல்லு, கரெக்டா சொல்றாங்க, மொபைல் போன். எங்க ஊருக்கு போனாலும் இந்த பஞ்சாயத்து சொல்றாரு சார். ஒரு சார் அன்னைக்கு என்கிட்ட வந்து சொன்னாரு, சார் சாயங்காலம் வீட்டுக்கு போறேன், என் பையனை பார்த்தோன்னே இந்த மொபைல் தூக்கிட்டு சந்துக்குள்ள வரான் சார். இவன் பாட்டுக்கு இருந்து பார்க்க வேண்டியது தானே, இவங்க சந்துக்குள்ள. அந்த அத்தாவுடைய கேள்விங்க, 24 மணி நேரமும் அவன் மொபைல் இல்லாம இருக்க மாட்டான் போல. இப்ப வடநாடுகள் எல்லாம் சொல்றாங்க, ஆட்டா நஹி தோ பி ப்ராப்ளம் நஹி ஹை லேக்கின் டேட்டா ஹோனா ஹைங்கிறாங்க. சோத்துக்கு ரொட்டி வழி இல்லாட்டி அந்த மாவு இல்லாட்டி பிரச்சனை இல்லை, டேட்டா இல்லாட்டி செத்தே போயிருவாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு காலம் இன்றைக்கு வந்திருக்கு. கையில மொபைல் போன், எந்த நேரம் கட்டுப்பாடற்ற எதை வேண்டாலும் பார்க்கலாம் என்கிற உணர்வு. அந்த பிள்ளைகள் இதில் தவறி போகிறார்கள். நான் என்னுடைய பயானுடைய முடிவுல ஒரு செய்தியை சொல்லுவேன். அந்த 3 வார்த்தையை நீங்க சொன்னா உங்க பையன் உங்க போனை தூக்கி விட்டே இருந்துட்டு அவன் நீங்க சொல்றபடி கேட்பானே, அப்படி ஒண்ணுக்கு பெருமானார் வழிகாட்டினாங்க. இன்ஷாஅல்லாஹ் என் பயான் முடியும் போது அதை சொல்லுவேன், சொல்லணும்னா கேட்டுங்க சரியா. நான் மறந்துட்டாலும் நீங்க கேட்டுக்கலாம் என்கிட்ட. அப்போ இளமை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காலம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் பெரும் பணிகளை இதிலே செய்தார்கள். நபி இல்லை, ஆனா பணிகளை செய்தார்கள். சாதாரண பணிகளை அல்ல. ஒரு தடவை பெருமானார் சொல்றாங்க, மக்கால
அது ஒரு வியாபார தேசம், பிசினஸ் தான் நடக்கும் எப்ப பார்த்தாலும். ஒருத்தர் பிசினஸுக்கு வர்ற மக்கள் உள்ள ஒருத்தர் பொருளை வாங்கிட்டு காசு கொடுக்கல, நாளைக்கு வந்து என் வீட்டுல வாங்கிக்க மாட்டாரு. அது பொதுவாக நடக்கிறது தானே. அந்த காலத்துல என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா கொடுத்து மாத்திக்குவாங்க, அல்லது தீனார் திருகம் மாதிரி கையில வச்சு கொடுப்பாங்க. நாளைக்கு காலைல வீட்டுக்கு இவர் நாளைக்கு போனாரு, போன உடனே அந்த வீட்டுக்காரர் சொன்னாரு இன்னைக்கு காசு இல்லை நாளைக்கு வாங்கினாரு. சரி நாளைக்கு வந்தாரு, நாளைக்கு பண்ணாரு, காசே தரல. ஒரு கட்டத்துல சொன்னாரு உனக்கு காசு தர முடியாது போராட்டாரு. உனக்கு எதுக்குடா நான் காசு தரணும், போயா நீ. உடனே இவர் போய் ஒருத்தட்டையா சொல்றாரு, ஏங்க என் காசு பிடிக்கிட்டாருங்க, எனக்கு வாங்கிட்டாங்க. அந்த யாருமே கேட்கல. அந்த நபர் நேரங்கிறது ஒரு மலைக்கு ஏறினார். அந்த காலத்துல அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. தன் சட்டையை கிழித்துக் கொள்வார்கள், ஒரு மலையில ஏறி நின்று கூக்குரலிடுவார்கள், அபயக்குரலிடுவார்கள். எனக்கு ஒரு உதவி வேண்டும், உதவி செய்யுங்கன்னு கேட்பாங்க. அவர் ஏறி நின்று சொன்னாரு, நீங்க எல்லாம் விளங்க மாட்டீங்கடா, ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்லையும் வந்து நின்று தட்டினேன், என் காசு அநியாயமா பிடிங்கிட்டான். உங்க ஊர்ல ரோஷம் உள்ள ஒரு ஆம்பளை எவனாவது இருக்கியா? என் காசை வாங்கி தந்திருப்பீங்க, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி போயிட்டார். அப்பதான் அங்க உள்ள பெரும் பெரும் தலைவர்கள் ஒன்றாக ஒரு இடத்துல ஒன்று கூடி ஒரு முடிவெடுக்கிறாங்க, இனி நம்ம ஊர்ல இப்படி நடக்கக்கூடாது. யாராவது ஒருத்தருக்கு அநீதி இழைக்கப்பட்டால், இது வந்து பெருமானார் வர்றதுக்கு முன்னாடி காலத்துல நடக்குது, அநீதி இழைக்கப்பட்டால் நம்ம எல்லாரும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு துணை நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணியை வச்சு எல்லாரும் கை உள்ள விடுறாங்க. அந்த காலத்துல அக்ரிமெண்ட்ங்கிறது அப்படித்தான் நடக்கும். ஒரு பாத்திரத்துக்குள்ள தண்ணியை வச்சு எல்லாரும் கையை விட்டு நம்ம எல்லாம் ஒன்னா நிக்கணும், அந்த அநீதம் புரியப்பட்டவருக்கு கூட நிக்கணும்னு சொல்றாங்க. இப்ப இந்த செய்தியை பெருமானார் நுபுவத்துக்கு பின்னாடி சொல்றாங்க. நான் நபியானதுக்கு பின்னாடி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லக்கது ஷஹித்து மஅ அமூமதி ஹில்ஃபா, நான் என்னுடைய மாமாமார் என்னுடைய சச்சாக்களோடு ஒரு உடன்படிக்கை நேரத்திலே போயிருந்தேன். லக்கது ஷஹித்து மஅ அமூமதி ஹில்ஃபா, என்னுடைய சச்சாலாம் பெரிய பெரிய ஆளா இருந்தாங்க, நான் ரொம்ப சின்ன பையனா இருந்தேன், என்ன கூட்டு போயிருந்தாங்க. அங்க என்ன பேசினாங்கன்னு எனக்கு விளங்குச்சு. ஏதோ ஒரு இடத்துல அநியாயம் நடக்குது, அப்படி அநியாயம் நடக்கிறது அப்படி விடக்கூடாது, நம்ம தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நிகழ்வு எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. ஒரு நபி சொல்ற வார்த்தை, ஒரு நுபுவத்தி வார்த்தை, இயற்கையிலே மனம் அப்படி இருந்தது. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல கேட்பானே, அலம் நஷ்ரஹ லக ஸத்ரக், நபியே உங்களுடைய இதயத்தை நாம் விரிவாக்கவில்லையா? எந்த பொருளை பார்த்தாலும் அதன் மீது இரக்கத்தை கொட்டக்கூடியவர்களாக நீங்கள் இல்லையா? நாம் ஆக்கி தரலையா? நல்லா கேட்டான்ல. அது அந்த இடத்துல சொன்னாங்க, லக்கது ஷஹித்து மஅ அமூமதி ஹில்ஃபா ஃபீ தாரி அப்துல்லாஹ் இப்னு ஜிதான், அப்துல்லாஹ் இப்னு ஜிதான் என்பவருடைய வீட்டில் நடந்த ஒரு உடன்படிக்கையில் நானும் உடன் இருந்தேன், என்னுடைய சச்சாமார்கள் எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், மா அஹப்ப அன்னலி பிஹா மின் ஹுமுரின் நுஅம். பெருமானார் சொல்லுகிறார்கள், ஒரு ஒட்டகத்தை கொடுக்கிறத விட, ஒட்டகம்னா ஒரு பென்ஸ் கார், ஒரு சிவப்பு நிற ஒட்டகத்தை நான் அடைவதை விட அந்த உடன்படிக்கையில் கலந்திருந்ததை நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, லவ் துஈது ஃபில் இஸ்லாமி லஅஜப்து, லவ் துஈது ஃபில் இஸ்லாமி லஅஜப்து, லவ் துஈது ஃபில் இஸ்லாமி லஅஜப்து. இன்றைக்கு அதே அப்துல்லாஹ் இப்னு ஜதான் உயிரோடு இருந்து அப்படி ஒரு உடன்படிக்கை ஏற்பாடு செய்து, நான் நபியாக இருக்கிறேன், அவர் மாற்று மதத்தினுடைய பகுதியிலே இருந்தாலும் கூட என் வீட்டுக்கு நான் உங்க வாங்கன்னு கூப்பிட்டா நான் போயிருப்பேன் அப்படின்னா, லவ் துஈது ஃபில் இஸ்லாமி லஅஜப்து. இவ்வளவு பெரிய வார்த்தை. இது இளமையில் பெருமானார் நமக்கு காட்டிய செய்தி. சகோதரர்களே, அந்த மாற்றத்தை ஒரு வயசிலிருந்து இரண்டாவது, நிறைய இளைஞர்களை நாம் குறை சொல்லுகிறோம். இந்த சமூகம் அவர்களுக்காக வேண்டி என்ன செய்தது? எடுத்த உடனே வந்து லாகிரி வசதிகளை பயன். எங்க அடுத்த ஒரு செய்தியை சொன்னாங்க, எனக்கு முன்னாடி பேசின அலியஸ் சொன்னாங்க, வாக்கவியாது அழகான செய்தி. என்னிடத்துல என் மாணவி சொன்னால், தொடர்ந்து நான் துவா செய்கிறேன், நீங்களும் துவா செய்யுங்கள், எனக்கு குழந்தை இல்லைன்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னு சொன்னாங்க. சார், வலி மிகுந்த வேதனை, வலி மிகுந்த வார்த்தை, வேதனை மிகுந்த வார்த்தை. ஒரு காலத்துல இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீட்டுல புள்ளை இல்லைன்னு 10 உள்ளே வைப்பான் சார், அசால்ட்டா வைப்பான். 11 உள்ளே வைப்பான், 12 உள்ளே வைப்பான். பிள்ளைகளை பெத்துட்டு அந்த பிள்ளைலாம் எங்க இருக்குன்னே தெரியாது. நைட்ல தேடி அடைப்பாங்க. 1 2 3 4வது காணோடனே காணப்படா 4வது தேடுறாப்பாங்க. இன்னைக்கு ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு அத்தாவும் பின்னாடியே அலையறான், அம்மாவும் பின்னாடியே அலையறான். அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறதுல அவங்க படுற, அதனாலதான் அந்த பையன் சொல்றான், படிக்க வச்சது அத்தா, வேலை வாங்கி தர்றது அத்தாளுங்கிறான் இந்த கொழுப்புல. ஏன்னா அந்த ஒத்த பிள்ளைக்கு எது வேணும்னாலும் கேட்கறதுக்கு முன்னாடி சரியாகுல் மலல்னு சொல்லுவான்.
அந்த பிள்ளை இதுன்னு நினைச்ச உடனே கொண்டு வந்து கொடுத்துடலாம். அப்படிலாம் கொடுக்க கூடாது சார் உலகத்துல. நீ சம்பாதிக்கும் போது வாங்கணும்னு அந்த பிள்ளைக்கு சொல்லணும். உன் காசுல உன் பைக்கு வரணும்னு சொல்லணும். திருச்சியில வந்து பாருங்கள், தெருக்கு தெரு, தில்லை நகரினுடைய தெருக்கு தெரு ஒவ்வொரு பொட்டிக்கடை மாதிரி இந்த இன்ஃபெர்டிலிட்டி சென்டர், குழந்தை மருதல், இந்த கருத்தரிப்பு மையம் தெருக்கு தெரு வச்சிருக்கான். ஏன் ஏன் ஒரு போன வாரம் ஒரு டீ கடைக்கு போயிருந்தேன். டீ காலையில நின்று குடிச்சிட்டு இருந்தோம் சுபு தொழுதுட்டு நண்பர்களோடு. அதுக்கு எதிர்த்தாப்புல இந்த இன்ஃபெர்டிலிட்டி சென்டர் ஒன்று வச்சிருக்கான், கருத்தரிப்பு மையம். காலையிலே மனைவியின் தாய் அந்த இது பெற்றோர்களோடு ஒரு குடும்பம் வந்து ஆட்டோல இறங்குது. இறங்கி அவங்க நடந்து போகும்போதே அந்த சங்கடம் நமக்கு புரியுது. அந்த பெண்ணை கூட்டு வர்றாங்கல்ல, அந்த பெண் அவ்வளவு சங்கடப்பட்டு அந்த இடத்துக்குள்ள ரொம்ப உள்ள போறத அதை காலையில எனக்கு பெரிய இதா இருந்துச்சு. ஆனா இந்த மற்ற எந்த இன்ஃபெர்டி கருவூட்டல் மையத்துக்கு போனாலும் அங்க 2 புர்கா நிக்குது, அங்க 2 நம்ம ஆள் தொப்பி நிக்கிறாங்க, பாய்ங்க, அதுல துவா செய்யுங்க, அதுல துவா செய்யுங்க. ஏன் இந்த நிலை? சமீபமாக எங்களுடைய கல்லூரியில ஒரு டாக்டரை அழைத்து மோட்டிவேஷன் ஸ்பீக் மாணவர்களுக்கு, அந்த வாலிபர்களுக்கான வழிகாட்டுதலை சொன்னோம். அவர் வந்து நிறைய விஷயத்தை சொன்னார். ஹர்ஷமித்ரா அப்படிங்கக்கூடிய ஒரு புற்றுநோய் ஆஸ்பத்திரியினுடைய எம்டி. அவர் நிறைய விஷயத்தை சொல்லிட்டு என் பக்கத்துல வந்து என்கிட்ட சொன்னார், சார் சில விஷயங்களை ஓப்பனா சொல்ல முடியாது, உங்கள்கிட்ட சொல்றேன், சொல்லிடுறீங்களா அப்படின்னு சொன்னார். சார் சொல்லுங்க சார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரு, சார் என்னன்னே தெரியாம இந்த பிள்ளைகள் இந்த லாகிரி வசதிகளை பயன்படுத்துறான் சார், இந்த போதைப் பொருட்களை. அது போதைன்னே தெரியல, அது வந்து இந்த சாதாரண சின்ன சின்ன கடைகளில் விற்கிறத வாங்கி யூஸ் பண்றான் சார். அது அவனுக்கு சுகர் வரலாம், பிபி வரலாம், கேன்சர் வரலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். ஒன்று சொல்லட்டுமா, அவனால குழந்தை பெற்க முடியாது சார். இதை திருநா அப்படின்னு சொன்னா அவன் தன்னுடைய திருமண வாழ்க்கையில் அவன் குழந்தை பெறுகிற வாக்கியத்தை இழந்து நிற்பான். இதை இப்படி சொல்ல முடியல, நீங்க தனித்தனியா இருக்கும்போது கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் அந்த பிள்ளைகள்கிட்ட. ஏன் அப்படின்னு கேட்டா, எந்த மனிதனும் தான் குழந்தை இல்லை அப்படி தனக்கு ஒரு பஞ்சாயத்து வரும்னு அதை விரும்ப மாட்டான், மாறிக்குவான், எவ்வளவையும் விட்டு கொடுப்பான் மனுஷன். அது அந்த வாலிபத்துல சொல்றதுக்காக இல்ல சார், கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். சார் சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொன்னாரு. 2 காரியத்துல தான் சார் அந்த பிள்ளை எப்படி இருக்காங்க. ஒன்னாவது இந்த லாகிரி வஸ்து, 2வது இந்த பான் வீடியோஸை பாக்குறது, இந்த நியூடிட்டி வீடியோக்களை பாக்குறது. இது அவனை எங்க கொண்டு வந்து நிறுத்துது அப்படின்னு சொன்னா, அவனுக்கு திருமணம் முடிக்கிற நேரத்துல அவனுக்கு குழந்தை இல்லாத இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துகிறது. சொல்லிவிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இதை நடத்துறவனும் அதை நடத்துறவனும் ஒரே ஆளுங்க. யாரு இது விக்கிறான்ல அவன் தான் அங்க வச்சிருக்கான். அவனுக்கு தெரியும் இங்க சாப்பிட்டா அங்க வருவாங்கடா, இதை சாப்பிட்டா அங்கதான் வரணும். இன்றைக்கு நிறைய இடங்களில் பார்க்கிறேன், அந்த பெண் கேட்கிறாளே, நீ ஒரு ஆம்பளை இடம் தூக்கு போட்டு தொக்கலாங்கிறான் சார். ரொம்ப பெரிய சிரமமான இந்த சமூகம் இன்றைக்கு, இந்த வாலிப சமூகம் முன்னோக்கி இருக்கிறது. அல்லது அவர்களுக்கான பொறுப்பு என்னது? பொறுப்பில் உள்ளது முக்கியமானது, தங்கள் உடலையும் உயிரையும் அறிவையும் பாதுகாக்கக்கூடிய வேலையை பார்க்க வேண்டும். இஸ்லாம் சொல்லும், ஒரு மனிதனுடைய, முஸ்லிமினுடைய முதல் கடமை தன் உரிமை, தன் உயிரை பாதுகாப்பது இந்த உலகத்தில் இருக்கிறது. 2வது தன்னுடைய அறிவை பாதுகாப்பது. பெருமானார் சொல்லுவார்கள், இந்த அறிவை எதெல்லாம் தடுமாற்றுமோ அவ்வளவும் ஹராம், நீ செய்யக்கூடாது. அதுலதான் இந்த போதை வஸ்துக்கள் முழுக்க வருது. எது அறிவை வளர்க்குமோ அதுவெல்லாம் ஹலால். ஹலால் மட்டுமல்ல, அது விரும்பத்தக்கது, முஸ்தஹப் என்று சொல்லும் மார்க்கம். இப்ப சொல்லிட்டு சொன்னாரு, இது 2ஐயும் சொல்லிருங்க சார் உங்க பிள்ளைகள்கிட்ட. சார் அதுக்கு பின்னாடி போற இடங்கள்ல பேசினா நிறைய பேர் அழுகணும். இவ்வளவு நாள் சொல்றதுக்கு இப்படிலாம் யாருமே ஓப்பனா பேசுறது இல்லையா சார்? எங்களுக்கு சொல்றது இல்லையே, எங்களுக்கு தெரியாம போச்சே, எங்க வாழ்க்கை இப்படி போச்சே. ஒரு நேரம் வருகிறது, அவர்களுடைய கூவத்துகள் எல்லாம் இல்லாமல் போன நேரத்துல, அந்த நேரத்துல போய் என்ன பேசுறதுக்கு இருக்கு? என்ன பேசுறதுக்கு இருக்கு? சகோதரர்களே, நான் மேல சொன்னேன், நாயகம் ஒரு 3 வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 3 வார்த்தையை உங்க பிள்ளைகிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அவன் இதுல இருந்து பாதுகாக்கப்படுவான்னு சொன்னேன். அது இதுக்கும் உள்ளதுதான், இதுக்கும் சேர்த்தான் எங்க நபி சொல்லி தந்தான். அப்ப அந்த மாணவர்கள்ட்ட கேட்டேன்னு சொன்னல, நீ என்னையா படிக்க விரும்புறேன்னு தெரியாது சார், எங்க போகணும்னு இலக்குகளை நான் நிர்ணயிக்க முடியாது. நம்ம ஒன்ன படிக்கிறோம், ஒரு வேலைக்கு போறோம், என்னமோ ஒண்ணு படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலையில இருக்கோம், வாழ்றோம், அவ்வளவுதான். நாம் எங்க போக வேண்டும், சரியான என்னுடைய லகான் எங்க இருக்கிறது, அது உங்க அத்தாவும் சொல்ல முடியாது, உங்க அம்மாவும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் சொல்லி தருவான். அதற்கான ஒரு வழிகாட்டுதல்களையும் திருக்குர்ஆன் நமக்கு தருகிறது. என்ன செய்யும்? குர்ஆனும் ஹதீஸும் பெருமானாருடைய வாழ்க்கையும் நமக்கு அழகா அப்படி ஸ்கெட்ச் போட்டு தருது. வமன் அஸ்லம வஜ்ஹஹு இலல்லாஹ் வஹுவ முஹ்சின். குர்ஆன் சொல்லும், எவன் அல்லாஹ்வை பார்த்து நடக்கிறானோ,
அல்ல, அவனுடைய பார்வை இறைவனை நோக்கி இருக்க வேண்டும். நடையும் பெருமானாரின் நடையாக இருக்க வேண்டும். அப்பதான் சக்சஸ்ஃபுல் வாழ்க்கைக்குள்ள போக முடியும். முஹ்சின் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுவார்கள், பெருமானாரின் நடை. அந்த நடையை விட்டுட்டு, அந்த பாதையை விட்டுட்டு, அந்த ஃபுட்ஸ்டெப்ஸ் விட்டுட்டு இன்னொரு பாதையை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தில் நீங்க ஜெயிக்க முடியாது. நீங்க ஜெயிக்க முடியாது. உங்கள் மாணவர்களை நீங்கள் மாற்ற முடியாது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? நான் அடிக்கடி ஒரு செய்தி சொல்லுது, நல்ல பேசிக்கிட்டே இது பண்ணிக்கிட்டே இருப்பான் பையன். திடீர்னு ஒரு நாள் அத்தா சொல்லுவாரு ஏதாவது, அது வரைக்கும் அத்தா கையே பிடிச்சிக்கிட்டு எல்லா இடத்துக்கும் ஜாமான் வாங்க போறவே, அது வரைக்கும் எது அத்தா சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் சொல்லுவான், வருவோம்ல அப்படிமா. என்ன சொல்லுவான்? அத்தா அடே வாடா கடைக்கு போ, வருவோம்ல அப்படிமா. ஒரு மாதிரி ஸ்டைல், அடே என்ன வித்தியாசமா பேசலாம். பையன் மாறிட்டான்னு இருப்பான். பையன் மாறிட்டான். இதுக்கு மேல நீங்க பழைய மாதிரி அவனோட டீல் பண்ண கூடாதுன்னு அர்த்தம். இதை நான் சொல்ல, இஸ்லாம் சொல்லுகிறது, பெருமானார் சொல்லுகிறார்கள். ரூஃபி அல் கலமு அன் ஸலாஸ், அழகா சொல்லுவாங்க. ரூஃபி அல் கலமு அன் ஸலாஸ். நான் சொல்றது நேர்மை சொல். டேமேஜ் ஆகுது. இப்படிடா அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு பொருளையும் எந்தெந்த நேரத்துல என்ன என்ன செய்யணும் அப்படிங்கிறத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு செய்தியை சொல்றாங்க, ரூஃபி அல் கலமு அன் ஸலாஸ். 3 பேருடைய அவர்களிலிருந்து தவறை எழுதுவது உயர்த்தப்பட்டு விட்டது. அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா குற்றம் இல்லை, 3 பேர் அப்படின்னு சொல்றாங்க. ரூஃபி அல் கலமு அன் ஸலாஸ் சொல்லிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாயிமு ஹத்தா யஸ்தைக், ஒரு தூங்குகிறவன் விடுக்கிற வரை அவன் மீது குற்றம் கிடையாது. தூங்குறவன் மேல இந்த நல்லா கேள்வி கேட்கறது இல்லைன்னா, தூங்கிட்டே இருந்தேன்னா எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை, தூங்கி முடிக்கிறது வரையும். ஏன்னா நாளைக்கு அல்லாஹ்ட்ட சொல்லலாம்ல, அல்லாஹ் அது நடக்கும்போது நான் தூங்குறேன்டா அல்லாஹ் அப்படின்னு சொன்னா நான் கேட்க மாட்டேன். அடுத்து சொல்றாங்க நபி அஸ்ஸபியு ஹத்தா யபுது, ஒரு சிறு குழந்தை வயதுக்கு வருகிற வரை அல்லாஹ் அவனிடத்துல கேள்வி கேட்க மாட்டான். பாவங்கள் நிகழ்ந்தால் எழுதுவதில்லை, நன்மைகள் நிகழ்ந்தால் எழுதப்படுகிறதுன்னு அந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள். ஆனா அந்த சின்ன பையன் வயதுக்கு வர்றது வந்த உடனே கேள்விக்கு வந்துடும், கேள்வி கணக்கு வந்துடும். அவன் செய்யக்கூடிய நன்மைகளோ தீமைகளோ கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும். பெற்றவர்கள் அந்த பிரிவை அந்த குழந்தைகளுக்கு உணர்த்துவது கடமைன்னாங்க. நீ ஆயிட்டுப்பா பெரியாடா, இது தப்பு, நீ எது செஞ்சாலும் நீனும் பதில் சொல்லணும், நானும் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். 3வது பெருமானார் அல் மஜ்னூன் ஹத்தா யாத்தில், ஒரு புத்தி தவறியவன், கொஞ்சம் அறிவுல கம்மியா இருக்கிறவன், அவன் நல்லா இருக்கு, அவனா தானா அவனுக்கு நார்மலான நிலைமைக்கு வர்றது வரையும் அல்லாஹ் கேட்கறது இல்லை அப்படின்னு பெருமானார் சொன்னாங்க. சகோதரர்களே, ஒரு வாலிபம் அடைவது அப்படிங்கிறது அது ஒரு பூ பூப்பது மாதிரி. அதை கெட்டி காக்க வேண்டியது சமூகத்தினுடைய கடமை. அவர்களினும் அந்த வாலிபத்தை மிகச் சிறப்பாக பயன்படுத்துவது அவர்களின் மீதும் கடமை. நல்லதை குறித்து யோசிக்க வேண்டும், நல்லதின் பக்கம் நகர வேண்டும், சமூகத்தை குறித்தான அந்த உயர் பொறுப்புகளை அவர்கள் எடுக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதல்களை நிறைய பெருமானாருடைய செய்திகளில் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். சகோதரர்களே, அந்த வகையில் இந்த மீலாது விழாவிலிருந்து நாம் குழந்தைகளை நாம் வளர்க்கிற போது சில முக்கிய முடிவுகளை எடுக்கிற போது 2 நேரத்தை நான் சொன்னேன். 1வது, என் பிள்ளை என்ன படிக்க வச்சு அவனை என்ன ஆக்கணும். நிறைய பேருக்கு தெரியல, பையனுக்கும் தெரியாது, அத்தாக்கும் தெரியாது. அவர் ஆசையை செய்வார், அவன் எங்கேயாவது ஒன்று போவான். ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஒரு பையன் துபாயில் இருக்கும்போது வந்தா, சார் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், வேலை வேணா செஞ்சு துவா செய்யுங்கன்னா. துபாயை விட வேற எந்த நாட்டிலையும் கிடைக்காதுடா. இங்கேதான் வந்து இமாராத் இருக்கு, எமிரேட்ஸ் இருக்கு, இத்திஹாத் ஏர்லைன்ஸ் இருக்கு, வேலையை செய்யணும். அந்த பையன் போயிட்டான், திரும்ப காணவே இல்லை. 2 வருஷம் கழிச்சு மீண்டும் நான் தப்சீர் பண்ணிட்டு எந்திரிக்கிறேன். அந்த பையன் வந்து கை கொடுக்கான், தம்பி 2 வருஷமா வரவே இல்லையே, வேலை கிடைச்சிருச்சா, எங்க இருக்கீங்கன்னு கேட்டவன் அவன் சொன்னான், சார் நான் வந்து ஒரு இதுல ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில ஒரு நாட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அம்மா சார் அங்க வேலை கிடைச்சிருச்சேன்னா, ஆமா சார் ரொட்டி மாஸ்டரா இருக்கேன்னா. பிராங்கா சொல்றேன், ரொட்டி மாஸ்டரா இருக்கேன்னா. எனக்கு இந்த வேலை கிடைக்கல, இதை விட அதிக சம்பளத்துல அந்த வேலை கிடைச்சு போயிருக்கேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்க அத்தா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு போச்சு, அவ்வளவுதான். சகோதரர்களே, அந்த 2 செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும், இவர்கள் எங்கு போக வேண்டும், இவர்கள் இலக்கு என்ன அப்படிங்கிறத அந்த வயசு வரும்போது 9வது 10வது படிக்கும் போது பொறுப்பை இறைவனிடத்தில் கொடுங்கள். அல்லாஹ் ஒரு துவாவை திருக்குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஒரு துவாவை சொல்லித்தரான். ரப்பனா
ஆதி ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மா வ ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. உங்க பிள்ளைய உட்கார வச்சு இந்த துஆவை ஓதுங்க. உங்க பிள்ளை எங்க போக வேண்டும் என்பது உங்களுக்கு அறிவிக்கப்படும். நீங்களாம் முடிவு செய்ய முடியாது. நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. இலக்கு, அது, கோல், செட்டிங், வாய் பேசலாம். உன் பிள்ளை எங்க சரியான இடத்துக்கு போகணும்னு ஒன்னாலையும் முடிவு பண்ண முடியாது. ஏன்னா அந்த வயசுக்கு பின்னாடி பிள்ளை மாறுவான். ஆனால் நான் சொல்லுகிறேன், சத்தியமிட்டு சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை உங்கள் குழந்தையை வைத்துக் கொண்டு ஆணோ பெண்ணோ நீங்கள் சொன்னால் அவங்க வாழ்க்கை மிகச்சிறப்பாக ஒளிபடைத்ததாக சந்தோஷம் உள்ளதாக எங்க போனாலும் ஆகுமோ அந்த இடத்துக்கு நல்லா கொண்டு போகணும். அந்த துவாவை அஜரத்துக்கு அனுப்பி விட்டுறேன், நீங்க வாங்கிக்க. குறிப்பா பெண்கள் அதை கேட்பாங்க. கண்டிப்பா என் பிள்ளை எப்படி வரணும்னா தங்களுக்கு தான் ஆசை இருக்கும். சேர்த்து சொல்றேன், அந்த துவாவை அஜரத்துக்கு அனுப்பி விட்டுறேன், வாங்கிக்க. ரெண்டாவது ஒரு துவா, இன்னைக்கு எல்லா வீட்லயும் இந்த ஆரியார் சொன்னாங்கல்ல, எப்ப பார்த்தாலும் சத்துக்குள்ள போறான், போனை திரும்பிட்டு இருக்கேன், 5 மணி, இந்த மாதிரி பிள்ளைங்களை சரிபடுத்துறதுக்கு பெருமானார் ஒரு துவா சொல்லி தந்தாங்க. நான் சொல்லட்டா வேணும். ஒரு ஊர்ல இப்படி தாங்க சொன்னேன். என் பக்கத்துல அஜரத் உட்கார்ந்தாரு. அஜரத் சொல்லாதி அஜரத்துங்கிறாரு. எல்லாரும் சொல்லுவாங்க, சொல்லாதீங்கிறாரு. அஜரத் வேணாங்கிறதுனால துவாவை நிப்பாட்டி கிளம்பி போயிட்டேன். ஒரு வாரம் கழிச்சு ஒன்னும் போன் வச்சு அஜரத் அந்த துவாவை சொல்லுங்களேன்னு அந்த அஜரத் கேட்டார். இப்போதைக்கு முடியாதுன்னு வச்சுட்டேன். அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு திரும்ப அடிச்சாரு. பாப்பமேன்னு அடுத்து ஒரு 2வது வாரம் அடிச்சுட்டு சொன்னாரு, தயவு செஞ்சு சொல்றீங்களா இல்ல திருச்சிக்கு வரட்டுமான்னு வந்தாரு. ஏங்க இவ்வளவு இதா பேச வாசல்ல நிக்கிறாங்க சேர்த்து அந்த ஆள் என்னமோ சொல்ல வந்தா எங்க பிள்ளைய உருப்புறதுக்கு ஏன் அதை வேணாண்ட தாங்க முடியல, மண்டையெல்லாம் வலிக்குது அல்லான்னு சொல்லிருங்க, நான் திருச்சிக்கு வரேன். நாயகம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவாவை சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சஹாபி வந்தாங்க, எனக்கு விபச்சாரம் செய்யணும்னாங்க. பெருமானார் சொன்னாங்க, எல்லா சஹாபாக்களும் கோவப்பட்டாங்க, என்னப்பா இப்படி சொல்ற அப்படின்ட்டு, நீ உன் தாயோடு விபச்சாரம் புரிவதை மாட்டேன். சின்னம்மா பெரியம்மா எல்லாத்தையும் கேட்ட மாட்டேன். அந்த பெண்ணும் ஒருவருடைய தாயாக, சகோதரியா, சின்னம்மா அப்படித்தானே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதுல ட்விஸ்டே என்னன்னா, பெருமானார் இப்படி சொல்லி முடிச்சவன சொன்னார், நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், யார சொல்லலாம், மனம் கேட்கலன்னு. நீங்க வாட் யூ ஆர் டெல்லிங் தட் இஸ் ரியல், நான் ஒத்துக்கிறேன். இங்க ஓடுறது ஒரு தடவை ஒரு பானை பார்த்துட்டு திரும்ப பார்க்கணும்னு ஆசைப்படுறது, ஒரு நியூடிட்டி வீடியோ பார்த்துட்டு திரும்ப பார்க்கணும்னு ஆசைப்படுறது. இன்னைக்கு பெண்ணுக்கும் ஆணுக்கும் வித்தியாசம் இல்லை, சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. இந்த நோயிலே கட்டுண்டு கிடக்கிறார்கள். அது போன வேற எதுக்கு தூயிலோன்னு அலையறாம எதுக்கு அலையறான்? பெருமானார் சொன்னாங்க, இங்க பார்த்தா அந்த சஹாபியை கூப்பிட்டு தன்னுடைய முபாரக்கான நுபுவத்துடைய கையை எடுத்து அவருடைய இதயத்துல வச்சாங்க. அதுதாங்க வேலையே. முபாரக்கான நுபுவத்தினுடைய கரத்தை எடுத்து இதயத்திலே வைத்து சொன்னார்கள், அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பா, அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பா, அல்லாஹும்ம மக்ஃபிர் தம்பா, அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஃபரஜா. என்ன செய்திகள்ல வருது? அல்லாஹும்ம யஸ்ஸிர் அம்ரா, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னி, அல்லாஹும்ம மக்ஃபிர் தம்பா, அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பா, இவருடைய இதயத்தை சுத்தப்படுத்து, அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஃபரஜா. இது மாதிரி எண்ணங்கள் இவருக்கு வருவதை விட்டு பாதுகாத்துன்னு அந்த நுபுவத்தினுடைய கரம் இதயத்தில் இருந்தது. அவர் சொல்றார், என் மரணம் வரை நான் எந்த பெண்ணையும் பார்த்து அதுக்கப்புறம் இச்சித்ததில்லை, என் மனைவியை தவிர இன்னொரு அழகியை உலகத்தில் நான் பார்த்ததே இல்லை, யாரை பார்த்து வரல. 1400 ஆண்டுகளாக இந்த செய்தியை இந்த இஸ்லாமிய உலகம் பிராக்டிஸ் பண்ணுது. லட்சக்கணக்கானவர்கள் அதிலிருந்து பிரோஜனம் அடைந்திருக்கிறார்கள். எங்க வாலிப சமூகத்திற்கு இன்றைக்கு இது மட்டும் தான் தேவை. ஒண்ணு செய்ய வேணாம். உங்க பையன் பக்கத்துல உட்கார்ந்து, பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்து, படுத்திருக்கும் போது அல்லது நிற்கும் போதோ இருக்கும் போது இந்த துஆவை தொடர்ந்து ஓதுங்க. உங்க பையன் போனை தூக்கி எறிகிறத நீங்க பாப்பீங்க. தூக்கி சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், தூக்கி எறிஞ்சிட்டு அவன் வேற வேலையை பார்க்கறத நீங்க பாப்பீங்க. சகோதரர்களே, இதுதான் நம்ம சுன்னத்தை செய்யறது, இந்த உலகத்தை அனுபவிக்கிறது. எங்க பெருமானார் வெளியில இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுனா இதுதான். இதைத்தான் இந்த மீலாதுகளின் வழியாக உலமாக்கள் சமூகம் நமக்கு தந்திருக்கிறது. ஆக பெருமானாரை பேச பேச நாம் சுத்தமடைவோம். பெருமானாரை பேச பேச இந்த சமூகம் சுத்தமடையும். பெருமானாரை இந்த உலகத்திற்கு அனுப்பிவிட்டு அல்லாஹ் யுஸக்கீஹிம் என்று சொன்னானே, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னாலே நம்முடைய இதயங்கள் சுத்தமடையும், வாழ்க்கை சுத்தமடையும். அப்படிப்பட்ட வாக்கியத்தை இந்த மீலாதின் வழியாக அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னை இங்கே அழைத்து பேச வைத்த இந்த புதுச்சேரி மாநில ஜமாத் உலமா சபைக்கு மனதார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக எனக்கு அடுத்து பேச இருக்கிற தமிழகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளர், எனக்கு உஸ்தாத் ஒரு வகையில அசத்தின நான் படிச்சிருக்கேன். என்னுடைய உஸ்தாத் இன்னைக்கு தமிழகம் முழுக்க சுத்தி கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் அவர்களுக்கு நிறைந்த ஆபியத்தையும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும்
வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வை நெருங்கி வாழுகிற அந்த பாக்கியத்தையும் இவர்களுடைய சந்ததிகளில் இருந்து இறைவனுக்கு பிரியமான இறைநேச செல்வர்களை அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இதே துவாவை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் தருவானாக. எனக்கு என்னை அழைத்து பேச வைத்த இந்த ஜமாத்தோட மாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதுவரை கேட்ட செய்திகளை மனதில் ஏந்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றினால் இன்று நடந்த இந்த நிகழ்வை இறைவன் ஏற்றுக்கொண்டான் என்ற அர்த்தம். அல்லாஹ் இந்த நிகழ்வை அங்கீகரித்து பொருத்திக் கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.